Hi dears. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலி ஹேருக்கான சிம்பிள் ஹேர் ஸ்டைல்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய ஹேரும் வந்துட்டு ஆயிலியாக தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் வீடியோ எண்டில் வந்துட்டு நான் கிவ்அவேக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வீடியோ எண்டு வரைக்கும் வந்து பாருங்கள். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம ஹேர் ஸ்டைல்ஸ்க்கான வீடியோ பார்க்கலாம். ஆயிலி ஹேரில் வந்துட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்துட்டு இந்த சின்ன சின்ன பல்லாக இருக்குல்ல, ஸோ இந்த சீப் வந்துட்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா ஸோ நல்லா இப்படி வலிச்சு சீவின மாதிரி வந்துட்டு ஆகிடும். ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பல் எடுத்துக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் வந்துட்டு சும்மா இந்த கையிலேயே வந்துட்டு பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். பட் அவாய்ட் பண்ணுறது இதை வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பெருசாக இருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் பண்ணுறது இது யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். அண்ட் எப்போயாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சைடு நேர் வந்துட்டு எடுத்திருக்கேன். அண்ட் இது நார்மலி பண்ணுற ஹேர் ஸ்டைல் தான். பட் வந்துட்டு நீங்கள் ஆயில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு முன்னாடி இருக்க ஹேர் மட்டும் அப்படியே லைட்டாக வந்துட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் அதை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு லைட்டாக வந்துட்டு பேக் கோம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணும் போது கொஞ்சம் வந்துட்டு பஃப் மாதிரி வந்துட்டு தெரியும். அண்ட் அதை வந்துட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி அண்ட் புஷ் பண்ணி பின் குத்தணும். அண்ட் காதோரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு முடி எடுங்க. அண்ட் ரொம்ப வந்துட்டு எடுத்தால் சுருட்டும் போது நல்லா வராது. அண்ட் கொஞ்சமாக முடி எடுத்து அண்ட் அதை புஷ் பண்ணி வந்துட்டு பின் குத்திக்கோங்க. அண்ட் இப்போது என்டையர் ஹேரையும் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் போட்டு அண்ட் ஃப்ரண்ட்லேயே அப்படியே பின்னி போடுற மாதிரி போடுங்க. ஸோ பின்னாடி போடாமல் கொஞ்சம் முன்னாடி இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அது பார்க்கறதுக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் லப்பர் பேண்ட் போடும் போதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு கீழே இறக்கி போடாமல் ஸோ ஓரளவுக்கு மிட்லேயோ இல்லை வந்துட்டு கொஞ்சம் லென்த் அதிகமாக விட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஸோ அதுவுமே வந்துட்டு பார்க்கறதுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்டீட்டெயில்டாக வந்துட்டு பண்ணும் போது ஆயில் வைக்கும் போது நம்ம ஹேர் ஸ்டைல் வந்துட்டு நல்லாயிருக்கும். அண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஃப்ரண்ட் ஹேர் எல்லாத்துலேயுமே விடுவேன். அண்ட் அது ஆயிலி ஹேர்லேயும் வந்துட்டு நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஹேர் எடுத்து விட்டதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேம் கண்டினியூட்டியாக தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பண்ண ஹேர் ஸ்டைலில் நம்ம ஒரே ஒரு சைடு மட்டும் தான் ட்விஸ்ட் பண்ணியிருப்போம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைட்லேயும் வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி நான் குத்த போகிறேன். அண்ட் இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ஹேர் பஃப்டாக இருக்க மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா ஆயில் வைக்கும் போது ரொம்ப வலிச்சு சீவுற மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட் ஆயில் வச்சா. ஸோ அப்படி இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு நல்ல ஹேர் ஸ்டைல் இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு அந்த மாதிரி வந்துட்டு தெரியாது. கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அண்ட் ஃபேஸும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஆயில் வச்ச மாதிரி அந்த டல்னஸோ இல்லை அந்த மாதிரி வந்துட்டு தெரியாமல் இருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தோன்னா நான் ரெண்டு சைடுமே வந்துட்டு பேக் கோம் பண்ணி அண்ட் ட்விஸ்ட் பண்ணி பின் குத்திட்டேன். அண்ட் இது வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீ ஹேரும் வந்துட்டு இதுக்கு நீங்கள் விட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்துட்டு போனிடெயில் மாதிரி, அதாவது லோ போனிடெயில் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் பின்னி கூட நீங்கள் போட்டுக்கலாம். சேம் அதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக ஹேர் எடுத்து அண்ட் அதை நீங்கள் பின்னி கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கு சிம்பிளான ஒரு ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் நீங்கள் வைக்கணும் அண்ட் அப்போ ஆயில்டியாக இருக்குது அப்படின்னா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் இது வந்து எப்படி அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த க்ரௌன் பார்ட்டை மட்டும் எடுத்து அண்ட் அதை வந்துட்டு சைடில் வச்சு அண்ட் ஒரு க்யூட்டான பின்ஸ் நீங்கள் வந்துட்டு ஸ்டிக் பண்ணலாம். லைக் ஒரு பொம்மை போட்டது இல்லை குட்டி குட்டியான கேட்ச் கிளிப்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்படி பண்ணும் போது வந்துட்டு ஃப்ரண்ட்டில் பார்க்க நல்லாயிருக்கும். அண்ட் ரொம்ப ஆயிலெலாம் வச்சிங்கன்னா இது செட் ஆகாது. அண்ட் ரொம்ப மீடியமான ஆயிலில் நீங்கள் பண்ணும் போது ஹேர் ஃப்ரீயாக கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இந்த ஹேர் ஸ்டைல் செட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் பண்ணுற ஹேர் ஸ்டைல் தான். அண்ட் அது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ட்விஸ்டிங் தான் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சென்டரில் வந்துட்டு நேர் எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ பேசிக் ட்விஸ்ட் மாதிரி தான் வந்துட்டு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஹேர் எடுத்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி பின்னாடி கையில் வந்து பிடிச்சிக்கோங்க. சேம் அதே மாதிரி அடுத்த இதில் வந்துட்டு கொஞ்சமாக ஹேர் எடுத்து அதை ட்விஸ்ட் பண்ணி அந்த ஹேரோடையே வந்து பிடிச்சிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி தேர்டு இதுவும் எடுத்து அதையும் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போ 3 ஹேரையும் நம்ம பிடிச்சிருப்போம் இல்லையா, அதை லைட்டாக அப்படியே பின் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் முன்னாடி பார்க்கும் போது நல்லா வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அண்ட் சாரி, நெக்ஸ்ட்டு சைடு ட்விஸ்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கட் ஆகிருக்கு ஸ்பேஸ் ஃபுல்லாகி. ஸோ அதனால் வந்துட்டு இதுலேருந்து தான் நெக்ஸ்ட்டு நான் கண்டினியூ பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு ரெண்டு சைடுமே நான் வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்க இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் ரொம்ப சிம்பிளான ட்விஸ்ட். அண்ட் ரொம்ப உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணலாம் வரல அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அண்ட் நான் இது கூட ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஹேர் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ட்விஸ்ட் தான் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு சென்டர் நேர் எடுத்துகிட்டு அண்ட் முன்னாடி இருக்க கொஞ்சம் ஹேரை இந்த மாதிரி நேர் எடுத்த மாதிரி வந்துட்டு எடுக்கணும். அண்ட் இதை எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் கிராஸாக வச்சு பின் பண்ணணும். ஸோ இது மாதிரி வந்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்க எல்லா ஹேருக்குமே வந்துட்டு பண்ணணும். அண்ட் இப்போ 2 சைடுமே வந்துட்டு பண்ணியாச்சு. ஸோ எல்லா ஹேருமே எடுத்து நம்ம பின் குத்துன மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு முன்னாடி கொஞ்சம் ஹேர் எல்லாமே எடுத்து விடுங்க. ஸோ அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ நான் ஃபுல்லாக வந்துட்டு முடிச்சாச்சு. அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ எல்லா ஹேர் ஸ்டைலுமே வந்துட்டு பார்த்துட்டோம். ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் ஆயில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் சீவினிங்க அப்படின்னா ஸோ வலிச்சு சீவின மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிவ்அவேக்கான இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆல்சோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி நான் வந்துட்டு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ என்ன அப்படின்னா ஸோ நான் எப்படி சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ கிவ்அவே வீடியோவிலேருந்து நான் போட்ட வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதாவது எந்த வீடியோஸ்க்குமே விடாமல் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாமினிஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு வருவீங்க. ஸோ அதிலேருந்து ஒருத்தர் தான் வந்துட்டு வின்னர்ஸாக வந்துட்டு செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு இந்த ஸ்பின் வீல் இருக்கும் இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் வந்துட்டு வின்னர்ஸ் சூஸ் பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வீடியோ போடுறது வந்துட்டு கிவ்அவே வின்னர் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் கிவ்அவே பார்சல்ஸும் வந்துட்டு நான் ரிசீவ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்துட்டு செலக்ட் பண்ணி நம்ம டேரெக்டாக டிஸ்பேச் பண்ணிடலாம். அண்ட் சார் வின்னர்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு மேபி லைவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ அது இன்னும் நான் டிசைட் பண்ணல. முடிஞ்ச வரைக்கும் லைவில் வந்துட்டு நான் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்க்குறேன். ஸோ யார் வின்னராக இருந்தாலும் சரி ஸோ டேரெக்டாக வந்துட்டு உங்களோட அட்ரஸ் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே அனுப்பியிருப்பீங்க. ஸோ அந்த ஐடியிலேருந்து தான் எனக்கு வரணும். ஸோ வேறு எந்த ஐடி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் பண்ண ஐடியிலேருந்துட்டே உங்களோட அட்ரஸ் வந்துட்டு கிளியராக வந்துட்டு மென்ஷன் பண்ணி கொடுங்க. அண்ட் ஃபோன் நம்பரும் சரி. ஸோ இதை வந்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்துட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக வந்துட்டு இந்த கிஃப்ட் வந்துட்டு சேரும். ஸோ அதனால் கரெக்டான அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் வந்துட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இல்லை லைவில் போடுறேன்னா இல்லை வீடியோவில் போடுறேன்னா அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தோன்னா நான் வந்துட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் இல்லை நெக்ஸ்ட் ஏதோ ஒரு வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் வீடியோஸ் வந்துட்டு கண்டினியூவாக பாருங்கள் அண்ட் ஸ்டே டியூன்டாக இருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணாமல் மறக்காமல் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நாமினிஸ் லிஸ்ட்டில் வருவீங்க. ஸோ இனிமேல் தான் நான் வந்துட்டு எல்லாமே செக் பண்ணி நாமினிஸ் லிஸ்ட்டில் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் முன்னாடியே வந்துட்டு சொல்லிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் மீட் பண்ணலாம். அண்ட் ஸ்டே டியூன்.